சிபிஐ விசாரணை கேவியட் மனு என்ன சொல்லுது அரவிந்த்? விஜய் ஒவ்வொரு பொது வெளியிலும் பொது கூட்டங்களிலும் பாசிச பாஜக என்பது தொடர்பான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி வந்திருந்தார். அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை விஜய் தற்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. எனக்கு கிடைத்த தகவல் படி, நமக்கு கிடைத்த தகவல் படி விஜய் நாளைய தினம் விஜய்க்கு சம்மன் வழங்கவில்லை என்றுதான் தெரிகிறது. விஜய் சார்பில் இது கோரிக்கையாக வைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு விஜய்க்கு சம்மன் வழங்கப்படவில்லை எனவும் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்ற தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு சில கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டிருந்தது. முழுமையாக அந்த விசாரணை தற்போது வரை முடிவடையவில்லை. ஆனால் பொங்கல் காரணமாக தற்போது அந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் முடிந்து மீண்டும் அவர் அழைக்கப்படுவார். இது சிபிஐ விசாரணை தொடர்பான ஒன்று. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு சார்பில் இன்று மதியம் ஒரு கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக சென்சார் போர்டு இதுபோல ஒரு கேவியட் மனுவை தாக்கல் செய்து இதுபோல ஒரு இடைக்கால உத்தரவு கூட கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதுபோல செயல்பட்டதை நான் இதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன். ஜனநாயக பட தொடர்பான அந்த வழக்கு விசாரணையும் நாளை தினம் உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்படவில்லை. அதுவும் பொங்கல் முடிந்ததான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த பாசிச பாஜகவோ அல்லது உண்மையான அரசியலை, கள அரசியலை விஜய் தற்போது நேரடியாக எதிர்கொண்டு வருகிறாரோ என்ற கருத்து தான் என்னுடைய கருத்து. அரவிந்த், ரெண்டு விஷயத்த சொல்கிறீங்க. பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு முன்னாடி அவர் பேசினப்போ தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுவார், உணர தொடங்குவார் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் கேள்வி, ஒரு சாட்சியாக இந்த வழக்கில் அவர் விசாரிக்கப்படுறார். எஃப்ஐஆரில் அவர் பெயர் இல்லை. எஃப்ஐஆரில் மற்றவங்க பெயர் தான் இருக்குது, அண்ட் அதர்ஸ்ன்னு தான் இருக்குது. எஃப்ஐஆரில் திரு விஜய் பெயர் இல்லை. ஒரு சாட்சியாக விசாரிக்கிறாங்க. ஒரு 7 மணி நேரம் விசாரித்த பிறகும் இன்னும் விசாரிப்பதற்கு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்களா? இன்னொன்று, கேவியட்டில் நீங்கள் பல ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட்டை கூர்ந்து கவனிக்கிற ஒரு பத்திரிகையாளர், கவர் பண்ணியிருக்கீங்க. ஏதேனும் கேவியட்ன்றது பாதிக்கப்படுற தரப்பு தான் போய் போடுவாங்க, எங்களை கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்துடாதீங்கன்னு. இதில் சென்சார் போர்டு காட்டுற ஒரு சென்சிட்டிவான ஒரு எமர்ஜென்சியை, ஒரு அர்ஜென்சியை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. விஜய்கிட்ட இதுதான் முதல் நாள் விசாரணை. ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், அதே போல் சிடிஆர் நிர்மல்குமார், மதியழகன், இந்த 4வரிடமும் ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றது. அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் ஒரு சில பதில்களை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் தமிழக காவல்துறை அதிகாரிகளிடமும் ஒரு சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அவர்களும் அவர்களுடைய தரப்பு பதில்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 2 பதில்களையும் ஆய்வு செய்த பிறகுதான் விஜய்க்கென ஒரு கொஸ்டினை தயாரித்து விஜயிடம் இன்று ஒரு சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அது ஒரு பட்டியல், ஒரு நீண்ட பட்டியல், அந்த கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் இந்த மாதிரி கொஸ்டினிங்கை முடிச்சிட மாட்டாங்க. ஒரு நாளில் கொஸ்டின் பண்ணுவாங்க, அதில் அவர் கொடுக்குற ஆன்சரை மறுபடியும் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, மற்றவர்கள் கொடுத்த ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாள் சிபிஐனோட விசாரணை தொடரும். இதுதான் ப்ரொஃபஷனலாக சிபிஐ எப்பவுமே செய்து கொண்டு வருவார்கள். அதனால மீண்டும் விஜய்க்கு சம்மன் வழங்கப்படுகிறது என்ற ஒரு தகவல் நம்ம ஒரு ஆச்சரியத்துடனோ அல்லது என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சாக நம்ம இதில் பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு நார்மல் ப்ரொசீஜராக தான் நான் பார்க்குறேன். இன்றைய தினம் எவ்வளோ கேள்விகள் கேட்க முடிந்திருக்கிறோ அதுக்கு மட்டும்தான். அப்புறம் அடுத்த நாளில் மீண்டும் மற்ற கேள்விகள் கேட்பார்கள். இதோட ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வரும். அதனால அடுத்த சம்மன் பொங்கலுக்கு அப்புறங்கிறதா நமக்கு தகவலாக கிடைக்கிறது. இரண்டாவதாக, ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கேவியட் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிறது அதுலேருந்து நமக்கு தெரியுது எவ்வளோ சீரியஸாக இந்த கேஸை மத்திய அரசு கையாளுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா கேவியட் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு பெட்டிஷன் காப்பியை உடனடியாக சர்வ் பண்ணி ஆகணும். கேவியட் ஃபைல் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் பெட்டிஷன் காப்பி சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் கேவியட் ஃபைல் பண்ணங்காட்டி இப்போ சென்சார் போர்டுக்கு நீங்கள் கேவியட் பெட்டிஷன் காப்பி கொடுத்தாகணும். இரண்டாவது, இந்த வழக்கு விசாரணையின் போது நோட்டீஸே இல்லாமல் சென்சார் போர்டு சார்பில் மத்திய அரசோட வழக்கறிஞர் அங்கே போய் நின்று ஆர்குமெண்ட் முன்வைக்கலாம். நோட்டீஸே தேவை கிடையாது. எனவே ஒரு ப்ரீஎம்ப்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு நம்மளோட தரப்பு ஆர்குமெண்ட்டே இல்லாமல் எக்ஸ்பார்ட்டேவா நம்மளோட வாதத்தையே கேட்காமலும் ஒரு உத்தரவு வந்துடக்கூடாது, இடைக்கால உத்தரவு வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனடியாக இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்தோனையும் பெட்டிஷன் 11 மணிக்கு ஃபைல் பண்ணுறாங்க, மதியம் 2:30 மணிக்கு ஒரு கேவியட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா சென்சார் போர்டு, மத்திய அரசு இந்த கேஸை எவ்வளோ தீவிரமாக கையாளுறாங்கன்னு தெரியுது. எனவே எக்ஸ்பார்ட்டே ஆர்டர், நமக்கு தெரியாமல் ஒரு ஆர்டர் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நோட்டீஸே இல்லாமல் நம்ம அப்பியர் ஆகி அதை அப்போஸ் பண்ணணும், இந்த பெட்டிஷன் அப்போஸ் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த கேவியட் ஃபைல் பண்ணப்பட்டதா நான் பார்க்குறேன். கரூரில் தமிழ்நாடு அரசு அமைச்ச எஸ்ஐடி கரூரில் விசாரணை நடத்தியிருந்து கரூருக்கு வாங்க அப்படின்னு விஜயை கரூருக்கு வரவழைச்சிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிருந்தா அதுக்கு தாவேகாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும்?
இன்னைக்கு அவரை டெல்லிக்கு வரவழைத்து விசாரிக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று. இன்னொன்று, ஒரு அரசியல் அழுத்தம் அவருக்கு தரப்படுது, மிரட்டப்படுகிறாரா அப்படின்லாம் பல பேர் எழுதுறத பார்க்குறோம். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் உருவாயிடுச்சு, கூட்டணிக்கு புது கட்சி வரப்போகுது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கான முயற்சியா அல்லது அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? இதில் விஜய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளாக நான் அதை பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் எப்படி ஒருத்தரை கூட்டணி கூட்டிகிட்டு வர முடியும்? அவர்கிட்ட திரைமறைவில் பேசி வேற ஏதாச்சும் திரைமறைவில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் அவரை கூட்டணி கூட்டிகிட்டு வரலாம். இப்போ எல்லாமே பிரேசனாக நடக்குது. விஜய் டெல்லிக்கு சமன் செய்யப்படுகிறார். கடந்த மாதம் வரை கரூரில் நடைபெற்று வந்த விசாரணை தற்போது டெல்லிக்கு மாற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விஜய் டெல்லிக்கு சமன் செய்யப்பட்டு டெல்லியில் விஜயிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு இவ்வளோ முனைப்புடன் போய் ஒரு படத்தை போய் சென்சார் போர்டே ஒரு பார்ட்டியாக போய், பொதுவாகவேங்க இதுவரைக்கும் சமீப காலமாக ஒரு படத்துக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு இப்போ ஏதாச்சும் பெரும்பான்மை சமூகமான ஹிந்து மக்களோட அவங்களோட சென்டிமெண்ட்ஸை புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லி தான் பொதுவாகவே ஏதாச்சும் வேற ஒரு தரப்பு தான் போய் படத்துக்கு ஒரு தள்ளி வைப்பதற்கான முட்டுக்கடை போடுவதற்கான நடைமுறைகள் நான் பார்த்து வந்திருக்கோம். இதுதான் முறையே நான் பார்த்த ரிப்போர்ட்டிங்கில் இதான் முதல் முறை சிபிஎஃப்சிஏ அதாவது சென்சார் போர்டே போய் இந்த படத்தை வந்து முட்டுக்கட்டை போடுவது தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். எனவே அந்த ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணிக்கு கூட்டிட்டு வருவதற்கான அந்த நாட்கள்லாம் கடந்து விட்டது. தற்போது விஜய்க்கு அரசியல் ரீதியான விஜயை கையாள பாஜக தயாராகி வருகிறது தான் நமக்கு இதன் மூலமாக தெரிகிறது. இதுக்கப்புறமும் விஜய் இந்த கூட்டணியில் போய் சேர்ந்தானா மக்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருமே. இந்த படத்துக்காகவும் இந்த சிபிஐ விசாரணையை கண்டுதான் பயந்துதான் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் சேர்ந்தாருங்கிறது விஜய்க்கு ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போயிடும். எனவே அவரும் அதை விரும்ப மாட்டார். பாஜகவோட சமீபத்திய நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா விஜயா ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பனண்டா இப்பதான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே இது கூட்டணிக்கான இதா தெரியல, விஜய் ஒரு அரசியல்வாதியா பாஜக டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தான் நான் பார்க்குறேன். சரி, பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்னா அவங்களுக்கு பிரைமரி ஆப்போனன்ட் வந்து டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் இருக்கு. இப்போ விஜய் வளர்ந்தார்னா பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை வாங்குவார், திமுக எதிர்ப்பு ஓட்டு வாங்குவார். பிஜேபி அந்த கோணத்துலேருந்து இது அணுகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் கார்னர் பண்ணால் அவருக்கு சிம்பத்தி வரும் இல்லையா? இல்லைங்க, கார்னர் பண்ணால் சிம்பதி வரும். இப்போ நம்ம டெல்லி எலெக்ஷன் நம்மளாம் இதே தான் நம்ம யோசித்தோம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணோம்னா இது பெரிய சிம்பதி வேவாக வந்துடும் ஆம் ஆத்மி கட்சிக்கு. ஆம் ஆத்மி கட்சி இந்த சிம்பதி வே வச்சே ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கலை. எனவே பாஜகவோட ஒரு அரசியல் எதிரியை பாஜக கையாளும் விதம் வந்து நம்மலாம் பார்க்கறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க கையாளுவாங்க, பார்ப்பாங்க. அவங்க அரசியல் பார்வையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளால் அது கணிக்க முடியாது. எனவே விஜயை வந்து நீங்க சொன்ன மாதிரி விஜய் இப்படி நம்ம வந்து கொஸ்டின் பண்ணோம்னா விஜய்க்கு சிம்பதி அதிகமாகுங்கிறதெல்லாம் இங்க தாண்டி விஜய ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல விஜய் வச்சுட்டே இருந்தா விஜய் தன்னோட அரசியல் செயல்பாட்டுகளை தவிர்த்து இதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருப்பாரு. சிபிஐ விசாரணை, ஜனநாயக படம், இந்த 2ல மட்டுமே தான் விஜயோட கவனம் இருக்கும். விஜய் அரசியல் ரீதியாக எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல எதுலுமே விஜய் ஈடுபட மாட்டார்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாமே. ரொம்ப அக்ரெசிவான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டில அவர் இல்லையே. டெய்லி காலையில பத்திரிகையாளர்களை பார்ப்பது, அறிக்கைகளை கொடுக்கறது, வாரந்தோறும் போராட்டம் நடத்துறது, தினந்தோறும் கட்சி கூட்டங்களில் கலந்துக்கிறது, கட்சிக்காரங்க வீட்டு திருமணம், துக்க நிகழ்ச்சிக்கு போகிறது, அப்படியான இதெல்லாம் அவர் பண்ணுறது இல்லை. அப்படியான வழமையான அரசியல் அதுவும் அவர் ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக இப்போவே இல்லையே. ஆனாங்க நீங்கள் இதையும் நம்ம பார்க்கணும். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கப்புறம் விஜய் 2 பொதுக்கூட்டங்களை பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியிலும் சரி, ஈரோட்லையும் சரி, 2லையுமே பாஜகங்கிற வார்த்தையவே அவர் பயன்படுத்த தவிர்த்துட்டு வர்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாசிச பாஜக, பாசிஸ்ட் பிஜேபின்னு சொல்லிட்டு வந்தவர் புதுச்சேரி, ஈரோடு 2 பொதுக்கூட்டத்திலுமே பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்கிறார். ஒருவேளை பிஜேபி நினைச்சிருக்கலாமே அவர் இதே ப்ரெஷர்லேயே வச்சிருந்தா பிஜேபி அட்டாக் பண்ண மாட்டார், அவர் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி கண்டெயின் பண்ணி வச்சிருக்கலாம்னு கூட பிளான் பண்ணலாமே. அதோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இது இருக்கலாமே. ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.